தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்று தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. உண்மையில் விஜய் எந்த கட்சியின் இடங்களை பறித்திருக்கிறார் என்ற புள்ளி விவரங்களோடு விளக்குகிறார் நம்முடைய நெறியாளர் சிவரஞ்சனி. இந்த 2026 தேர்தல் முடிவுகள் தொங்கு சட்டப்பேரவை என்கிற நிலையை கொடுத்திருக்கு. இதுல தாவேகா தான் அதிக அளவிலான தொகுதிகளை வென்றிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா 108 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா 73, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது அதிமுக கூட்டணியா 3வது இடத்துல இருக்காங்க. மொத்தம் 53 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ இவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது அதிமுக, திமுக இந்த கட்சிகள் எல்லாம் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலை ஒப்பிடும்போது எந்தெந்த இடங்கள்ல அவங்களுடைய தொகுதிகளை இழந்திருக்காங்க அப்படின்றத நாம ரீஜன் வைஸ் பார்க்கலாம். முதலாவதா காவிரி டெல்டா பகுதிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு கடந்த முறை அவங்க ஆட்சி அமைக்க பெரிதும் கை கொடுத்த ஒரு ரீஜன் அப்படின்னு சொல்லலாம். டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அங்க இப்போ 19 தொகுதிகளை அவங்க வென்றிருக்காங்க. கடந்த முறையை ஒப்பிடும்போது அவங்க 17 தொகுதிகளை இழந்திருக்காங்க. அடுத்ததா நம்ம அதிமுகவை பார்த்துட்டு தாவேகாவுக்கு வரலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க 8 தொகுதிகளில் அங்க வென்றிருக்காங்க. கடந்த முறையை ஒப்பிடும்போது அவங்க 3 தொகுதிகள் இந்த காவிரி டெல்டா மாவட்டங்களில் அவங்க அதிகமாக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 14 தொகுதிகளில் இந்த ரீஜன்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ திமுக இழந்த அந்த 17 தொகுதிகள் 14 தாவேகாவும் 3 அதிமுக கூட்டணியும் எடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்கும்போது வடக்கு மாவட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா இது எப்பவுமே திமுக உடைய கோட்டை அப்படின்னு அவங்க சொல்லிக்கக்கூடிய ஒரு ரீஜியனா இருந்தது. இதுல பெரும்பாலும் திமுக தான் வெற்றி பெறும். அதிமுகவுக்கே இந்த வடக்கு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி பெற்று ரொம்ப டாமினேட் பண்றது அப்படின்றது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். ஆனா இந்த முறை இதுதான் தாவேகாவுக்கு கை கொடுத்திருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய 100 தொகுதிகள், இந்த வடக்குல மட்டும் இருக்கக்கூடிய 100 தொகுதிகளில் 48 தொகுதிகளை தாவேகா கைப்பற்றி இருக்காங்க. அதிமுக கூட்டணி 32 தொகுதிகளை கைப்பற்றி இருக்காங்க. கடந்த தேர்தலில் 31 தான் ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப கூடுதலா ஒரு தொகுதியில அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மொத்தமா குறிப்பா சொல்லணும்னா சென்னையில தான் அவங்களுக்கு பயங்கர இழப்பு அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாவே இந்த வடக்கு பகுதிகளில் அதாவது திருவள்ளூர், வேலூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 20 தொகுதிகளில் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 49 தொகுதிகளை அவங்க இழந்திருக்காங்க. இந்த 49ல 48 தாவேகா கைப்பற்றி இருக்கு. ஒரு தொகுதியை அதிமுக கூட்டணி கைப்பற்றி இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது சவுத்தை பொறுத்த வரைக்கும் இங்க அதிமுக கூட்டணிக்கு ஓரளவு பலம் இருக்கு அப்படின்னு நினைத்துட்டு இருந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். இங்க தாவேகா 25 தொகுதிகளில் வென்றிருக்காங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 23 தொகுதிகளில் வென்றிருக்காங்க. 2021 தேர்தலை ஒப்பிடும்போது அவங்க 15 தொகுதிகளை இங்க இழந்திருக்காங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க 10 தொகுதிகளை இழந்து வெறும் 3 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ அதிமுக, திமுக இவங்க இழந்த அந்த தொகுதிகள் அனைத்தையும் தாவேகா அங்க வென்றிருக்கு. அடுத்ததா இப்ப சவுத் பார்த்துட்டோம் நாம. அடுத்ததா மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களை பார்க்கும்போது இதுவும் அதிமுகவுக்கு பலம் பொருந்திய ஒரு இடம் அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா அதிமுக இந்த முறை அங்க 16 தொகுதிகளை இழந்திருக்கு. கடந்த முறையோடு ஒப்பிடும்போது வெறும் 10 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 11 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. 5 தொகுதிகளை இழந்திருக்காங்க. அப்போ இந்த 16, 5 இதில் சேர்த்து தாவேகா அங்க 21 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. இப்போ ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது நாம கவனிக்க வேண்டியது இங்க ரீஜன் வைஸ்ல நார்த் அப்படின்றது தான். ஏன்னா அங்கதான் தாவேகாவுக்கு 48 தொகுதிகள் கிடைத்து அவங்களுக்கு பெரிய பலத்தை கொடுத்திருக்கு. முக்கியமா சொல்லணும்னா ஆர்பன் பகுதி அதெல்லாமும் இதை நாம கணக்குல கொள்ளலாம். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் தனிப்பெரும் கட்சியாக 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்று வரலாற்று சாதனையை படைத்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம். தாவேகா சார்பில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவர் விஜய் 2லும் அபார வெற்றி பெற்றுள்ளார். பெரம்பூர் தொகுதியில் 89.74% வாக்குகள் பதிவான நிலையில் அங்கு போட்டியிட்ட தாவேகா தலைவர் விஜய் 1,20,365 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார்.
இதேபோல் மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கில் 81.77% வாக்குகள் பதிவான நிலையில் அங்கு 91,381 வாக்குகளை பெற்று அசத்தினார் விஜய். கொளத்தூர் தொகுதியில் 4ஆம் முறையாக போட்டியிட்ட திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் VS பாபுவிடம் 9,122 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். 2011ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த முறை தோல்வியை தழுவியது திமுக தொண்டர்களுக்கு இடையே மட்டுமல்லாது பொதுமக்கள் இடையேயும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி 1,48,933 வாக்குகள் பெற்று 6வது முறையாக அதே தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த தவேகா வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் சுயேட்சையாக போட்டியிட்ட பிரேம்குமார் என்பவரை தவேகா தலைவர் விஜய் ஆதரித்த நிலையில் அவர் 50,823 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெல்வாரா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்திருந்தது. மேலும் இம்முறை சட்டசபை செல்ல வேண்டும் என்பதில் சீமான் தீவிர முனைப்பும் காட்டி வந்தார். ஆனால் சீமான் மொத்தமாகவே 17,926 வாக்குகளை மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்து தோல்வியடைந்தது நாம் தமிழர் கட்சியினரின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் NR காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணிக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கும் இருமுனை போட்டி நிலவியது. தேர்தல் ஆணையத்தின் இறுதி முடிவுகளின்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் NR காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக 1 தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களிலும், காங்கிரஸ் ஒரே ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருபுவனை தொகுதியில் சாய் சரவணகுமார், மணவெளி தொகுதியில் ராமு வெற்றி பெற்றுள்ளனர். இது மட்டுமன்றி கதிர்காமம் தொகுதியில் அழகானந்தம், நெடுங்காடு தொகுதியில் விக்னேஸ்வரன், மாகே தொகுதியில் அசோக்குமார் ஆகியோர் சுயேட்சைகளாக வெற்றி பெற்று கவனம் ஈர்த்துள்ளனர். காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட 16 தொகுதிகளை மீறி நட்பு ரீதியான போட்டி என்ற பெயரில் கூடுதலாக 6 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியது. இதன் மூலம் மொத்தம் 22 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் ஊசுடு தொகுதியில் மட்டுமே வென்றது. இந்த நட்பு போட்டி வேறு எந்த நன்மையும் காங்கிரசுக்கு தரவில்லை. மாறாக நட்பு கட்சிகளின் வாக்குகளை பிரித்து ஆளும் கூட்டணியின் வெற்றிக்கு வழிவகுத்துள்ளது. முதல்வர் என் ரங்கசாமியை எதிர்த்து போட்டியிட்ட மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இந்த சூழலில் கூட்டணி ஒப்பந்தத்தின்படி ஏற்கனவே முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த என் ரங்கசாமி மீண்டும் புதுச்சேரியின் முதல்வராக பதவியேற்க உள்ளார். என்டிஏ அரசானது 5 ஆண்டுகள், கடந்த 5 ஆண்டுகள் முழுமையான ஒரு நல்ல ஆட்சியை, மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுத்தது. மக்களுக்கான திட்டங்களை சிறந்த முறையில் கொண்டு வந்து செயல்படுத்தியது. இளைஞர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள், பெண்களுக்கான உதவித்தொகை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து இது மாதிரி பல திட்டங்களை எல்லாம் இந்த அரசு கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பாக செயல்படுத்தியது. அதற்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற நிலையில் மக்கள், நம்முடைய புதுச்சேரி மாநில வாக்காளர் பெருமக்கள் மகிழ்ச்சியோடு வாக்களித்திருக்கின்றனர். அதுதான் இந்த வெற்றி. 2021ஆம் ஆண்டை தொடர்ந்து இம்முறையும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர்ந்த NR காங்கிரஸ் முந்தைய தேர்தலை விட மேலும் முன்னேற்றம் கண்டுள்ளது. சட்டப்பேரவையின் மொத்த எண்ணிக்கையில் 5இல் 1 பங்கு இடங்கள், அதாவது 6 தொகுதிகளை எந்த கட்சியும் பெறாததால் முதல்வர் விரும்பினால் மட்டுமே அந்த அந்தஸ்து கிடைக்கும்.